தேர்தல் நேரத்தில் எப்போவுமே அங்கே சின்ன சின்ன கட்சிக்கெலாம் இம்பார்ட்டன்ஸ் கிடைக்குங்க. இந்த பண்டூர் ராமச்சந்திரன் யாருக்காவது ஞாபகம் இருக்குமா? அவர் திமுகவில் 69 to 71 அந்த பிரிவில் என்ன பொறுப்பில் இருந்தார்? எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன பொறுப்பில் இருந்தார்? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். அவர் கட்சி ஆரம்பிக்கிறார். என்ன மனநிலை? இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி ஒரு வெறுப்புணர்ச்சி வரும்ல. நீங்கள் இந்த மாதிரி தேர்தல் நேரத்தில் சின்ன சின்ன கட்சிகள் சேர்ந்து குரல் எழுப்புவது, கோஷம் போடுவது, தங்களுடைய இருப்பை பதிவு செய்வது, இதெல்லாம் நடக்கும். அந்த வகையில் வந்து எல்லா கட்சிகளுக்கும் ஏதோ ஒரு மதிப்பு இருப்பது போல தோற்றத்தை மீடியா ஏற்படுத்தும். இப்போ தேமுதிகவை பார்த்து அந்த அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் தான் எல்லாம் இஷ்டத்துக்கும் பேசுகிறீங்க, டிஆர்பி ரேட்டிங்காக மீடியாவுக்கு இப்படிலாம் பண்ணிங்க. உண்மையிலே நான் பிரேமலதா பார்த்து கேட்குறேன், மனசாட்சியோடு சொல்லுங்கள், மீடியா மட்டும் இல்லைன்னா உங்களுக்கு இந்த மைலேஜ் கிடச்சிருக்குமா? மீடியா மக்களுக்கு நீங்கள் நன்றி தெரிவிக்கணும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் எங்கே போனாலும் மைக்கு நீட்டி உங்களுடைய இருப்பை பதிவு செய்கிற மீடியாக்களை பார்த்து டிஆர்பி ரேட்டிங்கு யூடியூப் பேசுது. அவங்க சொல்கிறது வந்து நாங்களே இன்னும் அறிவிக்கலை, நீங்களாக வந்து ஒரு யூகத்தில் வந்து இத்தனை சீட்டு இத்தனை கட்சிகளோட கூட்டணி அப்படின்னு சொன்னால் எப்படி? இதுக்கு என்ன பதில் சொல்கிறது? இன்னும் விமர்சனம் பண்ணால் நம்ம தான் தப்பாக நாளாக போகிறோம். ஜனவரி 9 கடலூர் மாநாட்டில் கூட்டணி அறிவிக்கணும் யார் சொன்னது? மீடியாவா? பிரேமலதா தான் சொன்னாங்க. மீடியாவை எழுதுனாங்க. அப்புறம் சொன்னீங்களா, செஞ்சீங்களா? அது கேள்வி கேட்க தானே செய்வாங்க. இதுனே ரொம்ப இருக்கு. நீங்கள் சொன்னதானே கேட்குறோம். அப்போது நீங்கள் நான் கேட்குறேன், மீடியா உங்களுக்கு விமர்சனமும் செய்கிறது, அதே நேரத்தில் உங்களுக்கான இருப்பை பதிவு செய்கிறது. அப்போ நீங்கள் மீடியா பார்த்து எதுக்கு பாயணும்? நியாயமே இல்லையே.